எப்ஸ்டைன் அப்படின்றதே ஒரு முகம் தான். இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களோட பேசுறதுக்காக ஒரு ஆள் வேணும்ல, அந்த ஆள் தான் எப்ஸ்டைனை தவிர எப்ஸ்டைனே இதை செய்யலை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப்பே இருக்கு. ரெண்டாவது, இதுதான் முக்கியமான ரீசன். இதில் வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்குது. என்னென்னா, இதில் அவன் வெளியிட்டிருக்க ஆட்களோட பேர்கள்லாம் பாருங்களேன். இவங்ககிட்ட இருந்து நம்ம குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறது? வணக்கம் தமிழர்களே. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் சமீபத்தில் வெளியான இந்த எப்ஸ்டைன்ஸ் ஃபைல்ஸ் மூலமாக உலகமே பரபரப்பாக இருக்குது. யார் இந்த எப்ஸ்டைன்? இவர் வெளியிட்ட தகவல்களில் என்னென்ன மாதிரியான உண்மைகள் பதிஞ்சிருக்கு? அந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் சிறுவர் சிறுமிகளை கடத்தப்பட்டதும் சொல்லப்பட்டிருக்கு. கடத்தப்பட்டு அவர்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இது மட்டும் தான் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இருக்கா? இல்லை இன்னும் நிறைய இருந்து அதை மறைக்கிறாங்களா? கண்டிப்பாக நிறைய இருக்குங்க. இந்த பாலியல் சம்மந்தப்பட்ட குற்றங்களை தவிர்த்து இன்னும் நிறைய கொடூரமான விஷயங்கள் எப்ஸ்டைன் ஃபைல்ஸில் இருக்குது. ஆனால் அதை பல யூடியூபர்ஸும் பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் மறைச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நாம் இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எப்ஸ்டைன் ஃபைல்ஸை யார் ரிலீஸ் பண்ணா? எப்ஸ்டைனை கைது பண்ணதுக்கப்புறமா யூஎஸ் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணதா வெளில சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே போலீஸ் தான் ரிலீஸ் பண்ணிச்சா? அதில் ரிலீஸ் பண்ணவங்களோட படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ட்ரம்ப்பு, பில்கேட்ஸு, மைக்கேல் ஜாக்சன், பிரிட்டனோட அரச குடும்பத்தினர்கள், ஏன் எலான் மஸ்க் உள்ளே இருக்கார். ஸோ இவங்களுக்கு எதிரான ஆதாரத்தை எல்லாம் சாதாரண போலீஸ் ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் நம்புறீங்களா? ஒன்றுமே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு குவாரியை வந்து படம் பிடிக்க போகும்போது அந்த செய்தியாளர்களுக்கு என்ன அடி விழுந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்பொழுது இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு எதிராக சாதாரண போலீஸ் வந்து ஆதாரங்களை வந்து வெளியே விடுன்றது நீங்கள் நம்புறீங்களா? சும்மா கேட்குறேனே, அம்பானிக்கு எதிராக ஒரு ஆதாரத்தை சாதாரண போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறோமா இந்தியாவில்? வாய்ப்பே இல்லைல்ல. அப்போது யூஎஸ் கவர்மெண்ட் போலீஸ் இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸை ரிலீஸ் பண்ணிச்சு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்போ யார் ரிலீஸ் பண்ணது? சரி, இப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இவர் ஒரு யூதர். இவர் பல பார்ட்டிகளை அரேஞ்ச் பண்ணக்கூடிய ஒருத்தர். அந்த பார்ட்டியில் கலந்துக்கிட்ட மாடல் அழகி கேப்ரியலான்றவங்க திடீர்னு ஒரு நாள் வீதியில் வந்து இந்த மாதிரி இப்போ நான் எப்ஸ்டைனோட பார்ட்டிக்கு போயிருந்தேன், அங்கே வந்து மனிதர்களை சாப்பிட்றாங்க, அவங்க ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு வீதியில் இறங்கி கத்துனாங்க. ஆனால் மறுநாள் இருந்து அவங்க காணும். அன்றைக்கி இருந்த சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ் நிறைய பேர் வந்து இதை வந்து வீடியோவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இவங்க சொல்கிறது உண்மை தான், இலுமினாட்டிகள் ஒரு கும்பல் இருக்குது, அந்த கும்பல் மனிதர்களை சாப்பிடுது, மனிதர்களை கொடுமைப்படுத்துது அப்படின்லாம் சொல்லி எவ்வளோ பேர் வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அன்றைக்கி இருந்த மக்கள் என்ன தெரியுமா நினச்சிட்டாங்க? இதெல்லாம் ஒரு கான்ஸ்பிரசி தெரிப்பா, இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் இலுமினாட்டி மனுஷங்களை சாப்பிட்றதுன்னு கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே யாருமே கண்டுக்கல. சொல்லப்போனால் அந்த வீடியோ பற்றி சொன்னவங்களையெல்லாம் முட்டாளு பைத்தியக்காரங்களாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த மாடல் அழகிய அவங்க சொன்ன அந்த வீடியோவை உலகமே வந்து தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்குது எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா. அதுக்கப்புறமா எப்ஸ்டைன் வந்து 2019 கைது செய்யப்பட்டார். அப்போ அவர் வந்து போலீஸ்கிட்ட டீல் பேசுகிறாரு. என்ன டீல்னா, என்கிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் நான் கொடுத்துட்றேன், ஆனால் என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்ட்டு. யாருக்கிட்டேருந்து உயிருக்கு பாதுகாப்பு கேட்குறாரு பாருங்க? அந்த நாட்டோட அதிபர்கிட்ட இருந்து, அந்த நாட்டோட மிகப்பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ் கிட்ட இருந்து, பிரிட்டன் அரச குடும்பத்துக்கிட்ட இருந்து, எலான் மஸ்க் கிட்ட இருந்துலாம் அவர் பாதுகாப்பு கேட்குறாரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலையா? ராம்குமார்ன்ற ஒருத்தர் வந்து எப்படி இறந்து போனார், அஜித்குமார் எப்படி இறந்து போனாருன்னு தெரியாதா? அப்போது அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ பெரிய ஆளுமைகளுக்கு எதிராக வந்து இவர் வந்து பாதுகாப்பு கேட்டு சாதாரண போலீஸ் ஸ்டேஷனில் போய் தஞ்சம் அடைச்சிட்டாராம். போலீஸும் சரின்னு சொல்லி இவருக்கு தஞ்சம் கொடுத்துருக்கு. ஆனால் கொஞ்ச நாள்லேயே ஜெயிலுக்குள்ளேயே தூக்கு மாட்டி இறந்துட்டார். சிந்திச்சு பாருங்கள், ஜெயிலுக்குள்ளே எப்படி தூக்கு மாட்டிக்க முடியும்? அந்த நேரத்தில் சிசிடிவி வேலை செய்யலை, காவலர்கள் யாரும் அந்த பக்கம் போகலை. கடைசியில் பாடியை போஸ்ட்மார்ட்டமும் பண்ணிட்டாங்க. அவர் வந்து தூக்கில் தகுனாரதை உறுதிப்படுத்திட்டு கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போது எப்ஸ்டைனோட ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. இதில் தான் ட்ரம்ப்பு, பில்கேட்ஸு, இன்னும் பல ஆளுமைகளோட படம்லாம் வந்து வெளியே வந்திருக்குது. அப்போது இதை யார் ரிலீஸ் பண்ணா? போலீஸ் ரிலீஸ் பண்ணிச்சான்னா கண்டிப்பாக கிடையாது. இதை யார் ரிலீஸ் பண்ணனா? யூதர்கள் தான் ரிலீஸ் பண்ணாங்களே. இது ஏதோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஏதோ போலீஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷன் செஞ்சு இந்த எப்ஸ்டைனை கைது பண்ணி அவங்ககிட்ட இருக்க ஃபைல்ஸ் எல்லாம் வந்து ரிகவர் பண்ணி அதை மக்களுக்கு வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு மண்ணும் கிடையாது. இதை ரிலீஸ் பண்ணதே யூதம் தான். இது ஒரு திட்டமிடப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு செயல். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதையும் கான்ஸ்பிரசி தியரின்னு சொல்லி பரப்புவாங்க. அப்படி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஜெஃப்ரி உண்மையிலே செத்துட்டாரான்றதே சந்தேகக்குரிய ஒரு கேள்வி தான். பல வருஷமாகவே பாண்டியன் ஐயா இதை பற்றி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இந்த யூதர்கள் யார், எங்கிருந்து போனாங்க, அவங்களோட குணாதிசயங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த யூதர்கள் ஒரு மனநோயாளிகள். இவர்கள் தங்களை வந்து ஃப்ரீ மேசன் சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மேசன் அப்படின்ற சொல் வந்து ஆடு மாடுகள் மேய்ப்பவர்களுக்கான சொல். இந்த விலங்குகள் மே என்று கத்துவதால் மனிதன் இவற்றை மேசம் என்றே அழைத்தான். மேசத்தை மேய்த்தவர்கள் மேசன், மேயன் அல்லது மேயர் என்றே அழைக்கப்பட்டனர். ஆனால் இந்த பெயர்கள் இப்போது வல்லாடு மேய்ப்பவர்களை குறிக்காமல் உலகெங்கும்
நகர மக்களின் தலைவர்களை குறிக்கின்றன. உலகை மறைமுகமாக ஆளும் ஃப்ரீ மேசன் என்னும் அமைப்பின் பெயர் வல்லாடு மேய்ப்பவர்களான மேசன்களிலிருந்து கடன் வாங்கப்பட்ட பெயரே. இந்த யூதன் மனிதர்கள் எல்லாரையுமே வந்து ஆடு மாடை தான் நினச்சிக்கிறான். அதனால தான் நம்மளெல்லாம் மேய்க்கிறதுனால தான் அவன் வந்து தன்னை மேசன், ஃப்ரீ மேசன் அப்படின்னு சொல்லிக்கிறான். இதை பாண்டியன் ஐயா பல வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, யூதன் வந்து சிறுவர் சிறுமிகளெல்லாம் கடத்தி அவங்கள கொடூரமாக பயம்புறுத்தி அவங்க அந்த சிறுவர்கள் பயப்படும் பொழுது அவங்க உடம்புல உருவாகிற அந்த அட்ரினோக்ரோமை அவன் ரத்தத்தோடவே குடிப்பான். இந்த டிராகுலான ஒரு கதாபாத்திரம் பார்த்துருப்பீங்களா, அது முழுக்க முழுக்க யூதனை தான் குறிப்பிடுது அப்படின்றதையும் பாண்டியன் ஐயா பல வருஷங்களுக்கு முன்னாடியே சொன்னார். ஆனால் அப்போ அவர் சொல்லும் போதெல்லாம் இவர் கிடக்கிறாருப்பா ஒரு பைத்தியக்காரன், இந்த 5ஆம் தமிழ்ச்சங்கமே ஒரு பைத்தியக்கார சங்கம்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எப்ஸ்டைனோட ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகி அவர் சொன்னது அத்தனையும் 100க்கு 100 உண்மை அப்படின்றத நிரூபிச்சிருக்குது. ஸோ மக்கள் எப்போவுமே வந்து இது கான்ஸ்பிரசி தியரி, இதுக்கு ப்ரூஃப் இல்லை அப்படின்னு ஒதுக்குறீங்க. அங்கே தான் பெரிய பிரச்சனையே இருக்குது. இந்த உலகத்தையே ஆள்றவன் இந்தாப்பா வீடியோ, இந்தாப்பா ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்துட்டா வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கொடுப்பான் கிடையாதுங்க. ஆனால் பாண்டியன் ஐயா அதுலேயும் ஒரு ப்ரூஃப் கண்டுபிடிச்சிருக்காரு. அவன் எதை செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட எண்களில் செய்வான், குறிப்பிட்ட தேதியில் செய்வான், குறிப்பிட்ட பெயரை பயன்படுத்தி தான் செய்வான் அப்படின்றத நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு அவர். ஸோ அதை வச்சு தான் இது இலுமினாட்டிகளால் நடத்தப்பட்டதுன்றதை நம்மளால் ஓரளவுக்கு உறுதியாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லை, பாண்டியன் ஐயா வந்து இன்னும் பல விஷயங்களை சொன்னார். அதில் ஒன்று தான் இப்போ எப்ஸ்டைன் ஃபைலில் ரிலீஸ் ஆகியிருக்கிற மிக முக்கியமான விஷயம், பல யூடியூபர்ஸ் மறைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எப்ஸ்டைனோட தீவில் ஒரு சர்க்கிளான ஒரு இடம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து கூட்டு வழிபாடு பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் மாதிரி இருக்குது, ரவுண்டாக நின்று வழிபடுற மாதிரி. பொதுவாகவே யூதர்கள் வந்து ரவுண்டாக நின்று தான் வழிபடுவாங்களே. அது வந்து சென்டரில் யாரோ அதை நிற்க வைக்கிறதோ இல்லை பலி கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு சுற்றி நின்று தான் வழிபடுவாங்களே. இது வந்து நிறைய திரைப்படங்களில் கூட வந்திருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாண்டியன் ஐயா பல தடவை சொல்லியிருக்காரு, யூதர்கள் சிறுவர் சிறுமிகளை பலி கொடுப்பார்கள், மனிதர்களை பலி கொடுப்பார்கள் அப்படின்னு பல தடவை சொல்லியிருக்காரு. அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆற்றில் 7 பெண்கள் இறந்துருக்காங்க. அதுக்கப்புறம் லெபனான் தீ விபத்து, அதுக்கப்புறம் கொரோனாவில் மனுஷர்களை வந்து திட்டமிட்டு பலியிடப்பட்டதுன்றதா பாண்டியன் ஐயா பல தடவை சொன்னார். ஆனால் இன்றைக்கி அதுக்கான ஆதாரங்களை வந்து எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் கொடுத்துருக்குது. இப்போ நாமெல்லாம் வந்து ஆடு மாடுகள்லாம் கோயிலில் பலி கொடுப்போம்ல, அந்த மாதிரி அவன் கோயில் நம்மளை வந்து பலி கொடுக்குறான். இவ்வளோ மோசமானவர்கள் தான் இந்த யூதர்கள். அடுத்து இதை வந்து யூதர்கள் தான் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் ஏன் ரிலீஸ் பண்ணாங்க? எப்போவுமே யூதன் வந்து ஒரு திமிரான ஒரு போக்கு கொண்டவன் தான். எப்படின்னா, என்னை தடுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு கேரக்டர். அதனாலே அவன் என்ன பண்ணுவான்னா, தான் செஞ்சதையும் செய்ய போகிறதையும் முன்கூட்டியே மக்கள்கிட்ட சொல்லுவான். நான் இதை தான் செய்கிறேன், உன்னால் தடுக்க முடிஞ்சால் தடு. அது வந்து பல திரைப்படங்கள் மூலமாகவும் சொல்லுவான், மற்ற சில முறைகள்லையும் சொல்லுவான், செய்திகள் மூலமாகவோ இல்லை கார்ட்டூன் மூலமாகவோ எப்படியாவது ரிலீஸ் பண்ணுவான். இப்போ கூட பாருங்கள், இந்த மாதிரியான வந்து குழந்தைகளை கடத்துறது, பலி கொடுக்குறது, இதெல்லாம் பல திரைப்படங்களை சொல்லியிருக்கான். உதாரணத்துக்கு தமிழ்ல டாக்டர்ன்ற திரைப்படம் கூட பார்த்துருப்பீங்க. குழந்தைகளை வந்து கடத்தி ஒரு தனி தீவில் கொண்டு போய் வச்சிருக்கிறது எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஒயிட் ஷர்ட், இந்த மரமும் டாவின்சி கோட், இந்த மாதிரி படங்களை பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட ஸ்பிரிச்சுவலை பற்றி பேசியிருப்பாங்க. முக்கியமாக த 120 Days of Sodom இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ எப்ஸ்டைன் ஃபைல்ஸோட அப்படியே ஒத்து போகும். தனியாக ஒரு தீவு, மனிதர்களை கடத்தி கொண்டு போயிட்டு அங்கே கொடுமைப்படுத்துறது, அவங்கள கொலை பண்ணுறது, இதைத்தான் அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே பொருந்தி போகும். நம்ம இது தனியாக ஒரு வீடியோ கூட போடலாம், அந்தளவுக்கு ஒத்து போகும். ஸோ யூதன் வந்து எதை செய்கிறதா இருந்தாலும் சொல்லிகிட்டே செய்வான். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆமாம் நாங்கள் இப்படி தான் குழந்தைகளை கடத்துகிறோம், இப்படி தான் வந்து பயன்படுத்துகிறோம், இப்படி தான் பலி கொடுக்குறோம், இப்படி தான் ஒரு தோள்களை பயன்படுத்துகிறோன்னு சொல்லிட்டு எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் மூலமாக மக்களுக்கு சொல்லிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண முடியும்? அவன் யாருன்னு தெரியுமா, எங்கே இருக்கான்னு தெரியுமா? ஆனால் தைரியமாக அவன் ரிலீஸ் பண்ணுறான். ஆமாடா நாங்கள் இப்படி தான்டா பண்ணுறோம், உங்களால் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுற ஒரு கேரக்டர் தான் அந்த யூதன். ரெண்டாவது, இதுதான் முக்கியமான ரீசன். இதில் வந்து அவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்குது. என்னென்னா, இதில் அவன் வெளியிட்டிருக்க ஆட்களோட பேர்கள்லாம் பாருங்களேன். ட்ரம்ப்பு, மோடி, பில்கேட்ஸு, டெஸ்லாவோட நிறுவனரான எலான் மஸ்க்கு, இவங்கள மாதிரி பெரிய ஆட்களோட பேர் ரிலீஸ் பண்ணியிருக்கான். ஆனால் யாருக்குமே அவன் ப்ரூஃப் கொடுக்கல. சும்மா வந்தாங்க, டான்ஸ் பண்ணாங்க, பெண்களோடு இருந்தாங்க, ஒரு பார்ட்டியில் கலந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்கானே தவிர, ஆனால் இன்னும் அவங்க வந்து உண்மையிலே எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஃபோட்டோஸும் ரிலீஸ் பண்ணல. ஏன் ரிலீஸ் பண்ணல? அது மட்டும் இல்லை, இவங்க மெயிலே பாருங்களேன், மெயிலில் யாருக்கு அனுப்புனாங்க அந்த இடத்த பிளாக் பண்ணுறாங்க. எக்ஸாக்டான சில வேர்ட்ஸு, சில நேம்ஸை பிளாக் பண்ணிடுறாங்க. எதுக்கு? அப்போது மொத்த டேட்டா அவங்ககிட்ட இருக்குது. இது ஜஸ்ட்டு சும்மா ட்ரையல் மாதிரி, அதாவது பயமுறுத்துறாங்க. நீங்கள்லாம் இனிமேல் நாங்கள் சொல்கிறத கேட்கணும், அப்படி கேட்கலன்னா உங்களோட உண்மையான அந்த வீடியோவை நான் ஃபுல் வீடியோ நான் ரிலீஸ் பண்ணிவிடுவேன். பாருங்கள், மக்கள் எல்லாமே உங்கள் பேர் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ நான் ரிலீஸ் பண்ணால் இதை உண்மைன்னு அவங்க நம்புவாங்க. அப்போ இனிமேல் நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கான மிக முக்கியமான ரீசன். ஏன்னா இப்போ நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போர் போயிட்டு இருக்குது. எப்போ வேணாலும் ஈரான் களத்தில் குதிக்குன்ற மாதிரி இருக்குது. அப்போது இஸ்ரேல் தான் யூதர்களுடைய நாடு, அதாவது யூதர்களோட நாடு கிடையாது, அவங்க ஆக்கிரமிப்பு செஞ்ச நாடு. அதை தக்க வச்சுக்கிறது தான் இவங்க போராடுறாங்க. அப்போ அந்த இஸ்ரேலை காப்பாற்றுறதுக்கும் தக்க வச்சுக்கிறதுக்கும்
இவங்க உலக தலைவர்களை ஒன்று திரட்டுறாங்க. அதனால தான் ட்ரம்ப் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறது, மோடியோட படத்தை ரிலீஸ் பண்ணுறது, இவங்களோட நேமில் ரிலீஸ் பண்ணது காரணமே என்னென்னா, நாளைக்கு ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு வேலை ஆகுதுன்னா, அப்போ இந்த தலைவர்களெல்லாம் தான் சொல்கிறபடி கேட்டு அந்த வாரில் பங்கெடுத்துக்க வைக்கிறதுக்கு தான். அப்போ கூட பாருங்கள், திரும்பவும் மனுஷங்க நாம் தான் பலிகடா ஆக்கப்படுவோம். புரியுதுங்களா? ரெண்டாவது, இதை எப்படி நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இந்த ஃபைல்ஸில் ஒரு இடத்துல மோடியோட பேர் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்லி தான் மோடி இஸ்ரேலுக்கு போனார், தூதுவாக போனார், அங்கே பார்ட்டியில் கலந்துக்கிட்டாலும் டான்ஸ் ஆனாருன்னு சொல்கிறாங்க. ஏங்க, எப்ஸ்டைன்றவன் ஒரு விபச்சார தொழில் செய்கிறவன். இவன் சொல்லியா வந்து ஒரு நாட்டோட தலைவர் வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்கிறாரு? யோசிச்சு பாருங்க. அங்கே போயிட்டு டான்ஸ் ஆடி இருக்காருன்றதெல்லாம் இவன் சொல்லியா? இவன் யாருங்க? அப்போது இவன் கிடையாது. எப்ஸ்டைன் அப்படின்றதே ஒரு முகம்தான். இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களோட பேசுறதுக்காக ஒரு ஆள் வேணும்ல, அந்த ஆள் தான் எப்ஸ்டைனை தவிர எப்ஸ்டைனே இதை செய்யலை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய குரூப்பே இருக்குது. அவங்க தான் யூதர்கள். அவங்க மறைஞ்சிக்கிட்டு இவனை முன்னிறுத்தி பண்ணுறாங்க. இப்போ கூட பாருங்கள், எப்ஸ்டைன்ற ஒருத்தனை தான் அங்கே வெளியில் காமிச்சிருக்காங்க. அந்த ஒருத்தங்கிட்ட தான் இவ்வளோ ஃபைல்ஸ் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. சிந்திச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் எத்தனையோ எப்ஸ்டைன் மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, எத்தனையோ தீவுகள் இருக்கும். உதாரணத்துக்கு டெல்லியில் 800 பேர் காணாமல் போயிருக்காங்க. அதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் சிறுமியர் தான். இப்போ இந்த சிறுமியர் எங்கே போனாங்க? என்ன ஆனாங்க? எப்படி காணாமல் போகிறாங்க? எப்படி இந்தியாவிலேருந்து வெளியே கொண்டு போகிறாங்க? சிந்திச்சு பாருங்கள். அப்போ இது எதுவுமே வந்து கான்ஸ்பிரசி தியரி கிடையாதுங்க. அதெல்லாம் உண்மையாக நடந்துகிட்டு இருக்குது. சும்மா இது கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு சொல்லி நம்மளை திசை மாற்றுறாங்க. இப்போது இந்த மாதிரி உண்மைகளை பேசுகிறவங்கள ஒரு சேனல் வச்சுட்டே இருப்பாங்க. திடீர்னு சொல்லுவாங்க, பூமின்றது ஃப்ளாட் எர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? இவன் கலராண்டா முட்டாள், இவன் சொல்கிறது எல்லாமே முட்டாள்தனான்டா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த உண்மையை கூட ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க. அதுதான் இவங்களுக்கு வேணும். இவங்களே அந்த மாதிரி ஒரு 10 ஆட்கள் வந்து இறக்கிடுவாங்க. உண்மையும் பேசு, அப்படியே கேவலமான பொய்யையும் பேசு, மக்கள் வந்து வெறுத்துருவாங்க. உன்னை மட்டும் இல்லை, உன்னை மாதிரி இப்போ உண்மையை பேசுகிற எல்லாருமே வெறுத்துருவாங்கன்ட்டு. அப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இலுமினாட்டிகள் பற்றி பேசுகிற பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஒரு முட்டாள் மாதிரியோ பைத்தியம் மாதிரியோ பார்க்கறதுக்கான காரணம் இதுதான். அப்போது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கான்ஸ்பிரசி தியரின்றது எல்லா கான்ஸ்பிரசி தியரியும் பொய் கிடையாது. சில விஷயங்கள் உண்மையும் இருக்குது. சரி, இதில் மோடி இன்வால்வ் ஆனார்ன்றதுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இருக்குங்க. மோடி வந்து கொரோனா டைமில் ஒரு வழிபாடு செஞ்சுருப்பார். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கும், முன்னாடி வந்து வழிபடுற மாதிரி இருக்கும். இது அந்த டைமில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை அது புத்தரோட சிலைன்னாங்க. எந்த புத்திர சிலையாவது இவ்வளோ கொடூரமாக பயப்படுற மாதிரி இருக்குமா? அந்த புத்திர சிலையை பார்த்தாலே ஒரு அமைதி தான் இருக்குமே. இந்த மாதிரி ஒரு இருட்டில் வச்சுக்கிட்டு ஒரு டெவில் மாதிரி இருக்குமா சிந்திச்சு பாருங்களேன். கரெக்டாக அதுக்கு முன்னாடி தான் வந்து விளக்கத்தணுமா? இது வந்து கொரோனான்றது மனிதர்களை பலி கொடுக்கும் ஒரு சம்பவம்ன்றதையும் மோடி வந்து சாத்தான் வழிபாடு செஞ்சார்ன்றது பாண்டியன் ஐயா அன்றைக்கி தெளிவாக சொன்னார். இன்றைக்கி மோடியோட பேர் எப்ஸ்டைனோட ஃபைல்ஸில் வந்திருக்குது. இப்போ என்னன்னா, சாதாரணமாக இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், மேபி உங்களுக்கே ஒரு உண்மை புரியலாம். பாண்டியன் ஐயா சொன்னது உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கு தெரியலாம். சரி, அப்போ இவங்ககிட்ட எப்படி பாதுகாக்கிறது? டெல்லியில் காணாமல் போகிறாங்க, இப்போ அதை வந்து ஃபேக் நியூஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற சில மாநிலங்களிலிருந்தும் பல பேர் காணாமல் போனதாக தகவல் வந்துகிட்டே இருக்குது. இதை எப்படி தவிர்க்கிறது? இவங்ககிட்ட நம்ம குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறது? சரி, இவங்க தான் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோம். ஆட்சியாளர் இவங்க கண்ட்ரோல் தான் இருக்கிறாங்க, பிஸ்னஸ் மேன் இவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்ககிட்ட எப்படி நம்ம குழந்தைகளை காப்பாற்றுறதுன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்மளுடைய ஆளும் தலைவர்களை நாமளே தேர்ந்தெடுக்கிறது தான். ஏன்னா இன்றைக்கி இவிஎம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டு தலைவர்கள் தேர்ந்தெடுப்பதே கிடையாது. அவன் தான் டிசைட் பண்ணுறான். அதனால தான் இந்தியாவில் இவிஎம்மே ஒன்று இருக்குது. இந்தியாவில் இவிஎம் இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே இந்த யூதன் தான். எதுக்குன்னா, அவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் வரணுன்றதுக்காக தான், அவனோட அடிமைகள் வரணுன்றதுக்காக தான் இந்த இவிஎம் இருக்குது. மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அப்போ மக்களுக்கானவனா நின்றுடுவான். அப்போ அவங்களால இந்த மாதிரியான காரியங்களை செய்ய முடியாது. இப்போ ஒருவேளை இந்தியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மோடி பிரதமராக இருந்திருந்தால் மோடி எதுக்கு இஸ்ரேலுக்கு பயணம் செய்ய போகிறாரு? அதுவும் ஒரு எப்ஸ்டைனோட பேச்சை கேட்டுக்கிட்டு. அவர் தன் நாட்டை பலப்படுத்துறது தானே குறியாக இருப்பார். இன்னொரு ஆதாரமாக யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வர ஒரு சூழ்நிலை வந்துச்சு இல்லையா? அப்போது ட்ரம்ப் வந்து ட்விட்டு போடுறாரு, நான் வந்து பேசிட்டேன், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வார் வராதுன்ட்டு. மறுநாள் வந்து மோடி அப்படியே ஆஃப் ஆகிட்டார். யாருங்க இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பெரிய போர் போகுதுன்னு சொல்கிறப்ப மோடி அப்போ பயங்கர வீரவாசனெலாம் பேசிகிட்டு இருந்தார். நான் பாகிஸ்தானியர்களை விட மாட்டேன், நான் போர் செய்வேன், இதுக்கு பழிக்கு பழி வாங்குவேன் அப்படின்லாம் சொன்னார். கடைசியில் ட்ரம்ப் போட்ட ஒரே ஒரு ட்வீட்டு மோடி டோட்டல் ஆஃப். ஸோ இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், மோடி மட்டும் இல்லை, ட்ரம்ப்பு மட்டும் இல்லை, எலான் மஸ்க் மட்டும் கிடையாது, இவங்க எல்லாருமே இதனோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க செய்வாங்க. இப்போ ட்ரம்ப் சொல்லி மோடி ஆஃப் ஆகலை, யூதன் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்கான், ட்ரம்ப் அதை வெளியில் சொல்லியிருக்காரு. இவங்களுக்கு எப்பவுமே வெளியில் சொல்கிறதுக்கு ஒரு முகம் தேவைப்படும். அதுதான் எப்ஸ்டைன், ட்ரம்ப், மோடி இவங்க எல்லாருமே. ஆக இவங்ககிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கணும்னா அதுக்கு ஒரே வழி இந்த இவிஎம்மை ஒழிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும்.
இவிஎம் ஒழிச்சிட்டு நமக்கான தலைவர்களை நாமளே தேர்ந்தெடுத்தோம்னா அப்போ தான் நமக்கான மக்களாட்சி, உண்மையான மக்களாட்சி இங்கே நடக்கும். அப்போ தான் இந்த மாதிரி குழந்தை கடத்தலெல்லாம் நம்ம தவிர்க்க முடியும், நம்ம குழந்தைகளையும் நம்மளால் பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.